மேபி சூப்பர் பார்ட்ஸ் ஓபேரால பேஸ் நல்லா பூஸ்டடா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஆப்ல வந்து சில செட்டிங்ஸ் வந்து மாத்தணும். ஸோ ஆப்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஓப்பன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஒரு இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா, அது ஃபர்ஸ்ட் காட்டுது. அதுக்கப்புறம் தான் இது வருது. ஸோ ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லாருக்கும். அண்ட் இப்போ மெயினா ஈக்குவலைசர் செட்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஈக்குவலைசர் போயிட்டு நீங்க இதுல பேஸ் பூஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணேன். ஆனா இங்க இன்னும் ஸ்டில் டிஃபால்ட்டே காமிக்குது. ஸோ நீங்க அங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க வெளிய வரும்போது இந்த ஈக்குவலைசர்ல அது மாறி இருக்கணும். மாறலன்னா நீங்க மறுபடியும் போயிட்டு அந்த பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பேக் வரணும். அப்பதான் இங்க பேஸ் பூஸ்ட்ன்னு சேஞ்ச் ஆகும். இந்த மாரி ஆப்ல சில பிரச்சனைகள் இருக்கு. ஒன்ஸ் நீங்க அந்த பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஷியல் ஆடியோன்னு இருக்கும். இத வந்து எனபிள் பண்ணணும். ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் வந்து அந்த ரெசல்யூஷன் கொஞ்சம் ஹை குவாலிட்டில கேட்கற மாதிரி இருக்கு. அண்ட் பேஸ் பூஸ்ட் வைக்கும்போது நல்லா பேஸ் நல்லா பூஸ்டடா வந்து இருக்கு. இதுல மிட்ஸ் அண்ட் பேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. கிளாரிட்டி ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அல்ட்ரா டாப் கிளாரிட்டி அந்த லெவலுக்கு வந்து கிடையாது. பட் அண்ட் அதே மாரி அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு வைட் சவுண்டிங் வந்து வராது. மெயினா பேஸ் நல்லா பூஸ்டடா வந்து இருக்குங்க. பேஸ் நல்லா பூஸ்டட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மேபி சூப்பர் பார்ட்ஸ் ஓபேராக்கு போலாம். பட் ஸ்டில் மேபி எந்த அளவுக்கு லாங் டர்ம் ஒர்க் ஆகும் அப்படின்றதுல ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. வெல் நீங்க ஆல்ரெடி மேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.